வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். SMS Easy Math சேனல்ல நீங்க பார்க்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். SMS Easy Math சேனல் வாழ்த்துக்கள். நம்ம 12th மேத்ஸ் சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.5ல क्वेश्चन நம்பர் 8 நம்ம பார்க்க போறோம். இந்த क्वेश्चनல zங்கிற ஒரு நம்பர், izங்கிற நம்பர், z plus izங்கிற ஒரு நம்பர், 3 நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 3 நம்பர்ஸும் இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 15 கொடுத்திருக்கு. அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நான் இந்த நம்பருக்கு a பேர் கொடுக்குறேன், இது b பேர் கொடுக்குறேன், இது c பேர் கொடுக்குறேன். டயக்ராம் போட்டா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ முதல்ல ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து லெங்த் ஆஃப் த சைட்ஸ் கண்டுபிடிக்கிறேன். AB யோட லெங்த் எவ்வளவு, BC யோட லெங்த் எவ்வளவு, AC யோட லெங்த் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்ப AB யோட லெங்த் என்ன? நமக்கு கிராஃப் ஷீட்ல Z1ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், Z2ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இந்த ரெண்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் வேணும்னா இந்த டிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா என்ன? Z1 மைனஸ் Z2 மாடுலஸ் அல்லது Z2 மைனஸ் Z1 மாடுலஸ். இந்த ரெண்டு நம்பரையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி மாடுலஸ் எடுத்தா லெங்த் கிடைக்கும். அப்போ இந்த லெங்த் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெண்டையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி மாடுலஸ் எடுக்கணும். இப்போ மாடுலஸ் ஆஃப் Z மைனஸ் IZ, Z காமனா இருக்கு, வெளியே எடுத்துடலாம். அது நம்பருக்கு பாசிட்டிவ் நம்பர் கிடையாது, காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்ப வெளியே வரும்போது மாடுலஸ் ஆஃப் Z இன்டு Z வெளியே வந்துச்சு 1 மைனஸ் I ன்னு வரும், ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z இன்டு இதோட மாடுலஸ் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணா 1 ஈக்குவல் டு ரூட் 2 இன்டு மாடுலஸ் ஆஃப் Z. இதுதான் AB. இதே மாதிரி BC. இந்த ரெண்டையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம மாடுலஸ் எடுக்கணும். இது ரெண்டையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணாலும் சரிதான், இதை ரெண்டையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணாலும் ஒரே ஆன்சர். Z plus IZ மைனஸ் IZ ஈக்குவல் டு பிளஸ் IZ மைனஸ் IZ கேன்சல் ஆயிடும். மாடுலஸ் ஆஃப் Z. இதுதான் BC. அடுத்தது AC. இந்த ரெண்டையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அல்லது இந்த ரெண்டையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். Z plus IZ minus Z, Z கேன்சல் ஆயிடும். IZ இப்போ தனித்தனி மாடுலஸ், மாடுலஸ் ஆஃப் Z, மாடுலஸ் ஆஃப் I. மாடுலஸ் ஆஃப் I வந்து 1 into மாடுலஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z. I யோட மாடுலஸ் 1. அது எப்படி? I-ங்கிறது என்ன? 0 plus 1i. இதுக்கு மாடுலஸ் எடுத்தா இப்படி வரும். இப்போ ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் ரூட் 1. இது மாதிரி 1 வரும். மாடுலஸ் ஆஃப் I 1 போடலாம், மாடுலஸ் ஆஃப் Z இப்படி வரும். இப்போ நமக்கு வெறும் லெங்த் தான் கிடைச்சிருக்கு. AB யோட லெங்த் root 2 modulus of Z, இது BC யோட length modulus of Z, இதுவும் modulus of Z, AC யோட length. இந்த triangle பார்த்தா இது ஒரு isosceles triangle, இது வந்து root 2 into modulus of Z. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணி இதையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? இந்த ஸ்கொயர் பிளஸ் இந்த ஸ்கொயர் 2 into modulus of Z ஸ்கொயர் கிடைக்கும். இதை ஸ்கொயர் பண்ணா இப்போ BC ஸ்கொயரும் AC ஸ்கொயரும், இது என்னது? BC ஸ்கொயர் பிளஸ் இது என்ன? AC ஸ்கொயர் ஈக்குவல் டு இதோட ஸ்கொயர் AB ஸ்கொயர். இப்படி வந்துருது. அப்ப AB square equal to BC square plus AC square. அப்போ square of two sides
sum equal to third side square. அப்பனா இது என்னது triangle இப்படி வரும். இது hypotenuse வந்துரும். இது ரெண்டும் arms of the right angle னு வரும். இப்போ BC யோட length modulus of Z, இதோட length modulus of Z, இதோட length √2 into modulus of Z. இப்போ நமக்கு இதை எழுதிடலாம். என்ன இது பெருசு, இது ரெண்டும் பெருசு, ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா BC square equal plus AC square equal to modulus of Z square plus modulus of Z square equal to 2 times modulus of Z square. AB square equal to 2 times modulus of Z square. Therefore, AB square equal to AC square plus BC square. Therefore, triangle ABC is right angled at C. Triangle ABC வந்து செங்கோண முக்கோணம். இப்படி வந்துடலாம். இப்போ நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வச்சு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னது? இது ரைட் ஆங்கிள். அப்போ half into base into height. இப்போ half into base modulus of Z into height modulus of Z. இதுதான் ஏரியா. அது 15 கொடுத்தாச்சு. இப்போ modulus of Z square equal to இந்த 2 இங்க வந்துரும் 100. இப்போ modulus of Z equal to 10 ன்னு ஆன்சர் வந்துரும். இந்த மூணு பாயிண்ட்ஸையும் வச்சு length of the sides triangle-ஓட பக்கங்களின் நீளங்களை கண்டுபிடிச்சு அதை நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லி அதுல இருந்து ஏரியா எடுக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம அடுத்த क्वेश्चंस பார்க்கலாம். Thank you.